தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு நிலையான அரசு வேண்டும், வளர்ச்சி வேண்டும், மக்கள் நலத்திட்டங்கள் வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகள் தான் எதிரொலிக்கின்றன. மூன்று எதிர்பார்ப்புகள் தான் எதிரொலிக்கின்றன. நிலையான ஆட்சி, வளர்ச்சி, மக்கள் நலத்திட்டங்கள். இந்த மூன்றையும் அளித்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமையும். இன்னும் 5 ஆண்டுகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அமைக்கும் அரசு பட்ஜெட் போடுறதுல பெரிய சிக்கலை சந்திக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சிக்கலும் சந்திக்காது. அதற்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, மிக திறன் வாய்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு வரவு செலவு கணக்கை போடும்போது சொந்த வருவாய், மத்திய அரசு கொடுக்கிற வருவாய் ஆகிய இரண்டையும் கணக்கில் எடுத்து தேவையான கடனை வாங்கி வரவு செலவு கணக்கை போட வேண்டும். அது ஒன்றிய அரசுக்கும் பொருந்தும், எல்லா மாநில அரசுகளுக்கும் பொருந்தும். ஆகவே இதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது. நிலையான அரசு, வலிமையான அரசு ஒழுங்கான வரவு செலவு திட்டத்தை அளிக்கும். இலவசங்கள் அதிகமாக அறிவிச்சதுனால கஜானா காலியாக இருக்குது. அதனால வர்ற அரசுகளுக்கு பெரிய சிக்கல் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான. மத்திய அரசுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? கடனுக்கு வட்டி கொடுக்க வருவாய் இருந்தால் கடன் வாங்குவதில் தப்பில்லை. எல்லா நாடுகளும் கடன் வாங்குறது. அமெரிக்கா கடன் வாங்கலையா? சீனா கடன் வாங்கலையா? நீங்கள் இந்த கடனை என்னமோ தமிழ்நாடு மட்டும்தான் கடன் வாங்குதுன்னு நினைக்காதீங்க. கடனுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சர்வீஸ் த லோன், அதான் கணக்கு. அதனால இலவசங்கிறத நான் மறுக்கிறேன். இது இலவசம் அல்ல. இது பல முறை சொல்லியிருக்கிறேன். யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அடிப்படை வருமானம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரித்து தருகிறார்கள். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் பிரித்து பார்த்தா அது UBI, யூனிவர்சல் பேசிக் இன்கம், தமிழ்நாடு எங்கும் குறைந்தபட்ச வருமானம் எல்லாருக்கும் உறுதி செய்யப்படுவதனுடைய ஒரு படியாகத்தான் நான் பார்க்கிறேமே ஒழிய இலவசமாக பார்க்கப்படாது.